வணக்கம். எல்ஐசி இப்போ ஜீவன் உத்சம்னு ஒரு புது பிளான கொண்டு வந்திருக்காங்க. அது என்னது? யாருக்கெல்லாம் இது பிரயோஜனமா இருக்கும்? வாங்க, அடுத்த சில நிமிஷத்துல இத பத்தி தெளிவா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இல்லையா? நம்ம குடும்பத்துக்கு ஒரு நிதி பாதுகாப்பை கொடுத்துட்டு அதே நேரத்துல நமக்கு ஒரு நிரந்தர வருமானம் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த கேள்விக்கு ஒரு பதிலா தான் எல்ஐசி இந்த ஜீவன் உற்சவ் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஆயுள் காப்பீடும் இருக்கு, வாழ்நாள் முழுக்க வருமானமும் இருக்கு. ரெண்டும் ஒரே திட்டத்துல. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஜீவன் உற்சவ் என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் பிளான்னு புரிஞ்சுக்கலாம். இது முழு ஆயுள் காப்பீடு திட்டம், அதாவது ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் கேட்டகரியில வருது. அப்போ முழு ஆயுள் காப்பீடுனா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மட்டும் கிடையாது, உங்க முழு வாழ்க்கைக்கான ஒரு பாதுகாப்பு. சரி, இப்போ ஜீவன் உற்சவ் திட்டத்தோட முக்கியமான ஸ்பெஷலான அம்சங்கள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த திட்டத்தை ஒரு 4 முக்கியமான தூண்கள் தாங்கி பிடிக்குதுன்னு சொல்லலாம். 1, வாழ்நாள் முழுக்க இன்சூரன்ஸ் பாதுகாப்பு. 2வது, நீங்க பிரீமியம் கட்ட வேண்டிய காலம் ரொம்ப கம்மி, வெறும் 5 வருஷத்துல இருந்து 16 வருஷம் வரைக்கும் கட்டினா போதும். 3வது, உங்க ஆயுள் முழுக்கவும் ஒரு கேரண்டியான வருமானம் வந்துகிட்டு இருக்கும். 4வது, நீங்க பிரீமியம் கட்டுற ஒவ்வொரு வருஷமும் உங்க பாலிசியோட மதிப்பு ஏறிக்கிட்டே போகும். அந்த கூடுதல் பலன் எப்படி கிடைக்கும்னு கேக்குறீங்களா? இது ஒரு சூப்பரான விஷயம். நீங்க பிரீமியம் கட்டுற ஒவ்வொரு வருஷமும் உங்க அடிப்படை காப்பீட்டுத் தொகையில ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 40 ரூபாய் எக்ஸ்ட்ராவா சேரும். இதனால உங்க பாலிசியோட மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா வருஷா வருஷம் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த திட்டத்துல நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு. உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை வாங்கிக்க 2 ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். நமக்கு 2 சாய்ஸ் இருக்கு. 1, ரெகுலர் இன்கம். இதுல ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வருமானமா கிடைக்கும். இன்னொன்னு ஃப்ளெக்ஸி இன்கம். இதுல என்னன்னா, உங்களுக்கு வர வருமானத்தை அப்பவே எடுக்காம எல்ஐசி கிட்டயே வச்சு வட்டியோட சேர்த்து வளர வைக்கலாம். நீங்க ரெகுலர் இன்கம் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா விஷயம் ரொம்ப சிம்பிள். உங்க அடிப்படை காப்பீட்டு தொகையில இருந்து கரெக்டா 10% ஒவ்வொரு வருஷமும் உங்க ஆயுள் முழுக்க உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு நிரந்தர பென்ஷன் மாதிரி தான் இது. சரி, இந்த ஃப்ளெக்ஸி இன்கம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த 10% வருமானம் உங்களுக்காக தனியா ஒரு கணக்குல வைக்கப்படும். அதுக்கு வட்டியும் போடுவாங்க. இப்போதைக்கு வருஷத்துக்கு 5.5% வட்டி தராங்க. உங்களுக்கு எப்போ பணம் தேவையோ அப்போ அந்த மொத்த இருப்புல இருந்து 75% வரைக்குமே எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் மாதிரி தான். இவ்ளோ நேரம் நாம வருமானத்தை பத்தி பேசணும். ஆனா ஒன்னு மறக்க கூடாது, இது அடிப்படையில ஒரு ஆயுள் காப்பீட்டு திட்டம். சோ இது எப்படி நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஒருவேளை பாலிசி எடுத்தவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அவரோட நாமினிக்கு இறப்பு பலன் தொகை வழங்கப்படும். இது அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய நிதி பாதுகாப்பை கொடுக்கும். சொல்லப்போனா இததான் இந்த திட்டத்தோட அடிநாதமே. இதுல ஒரு முக்கியமான உத்தரவாதமும் இருக்கு. இறப்பு பலனா கொடுக்கற தொகை நீங்க கட்டின மொத்த பிரீமியம்ல 105% கம்மியா வரவே வராது. இது பாலிசி எடுத்தவருக்கு சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பு. சரி, இந்த பாலிசியை எடுக்க என்ன தகுதிகள் வேணும், மத்த நடைமுறை விஷயங்கள் என்ன, அதையும் வேகமா பாத்திரலாம். இந்த பாலிசி எடுக்கிறதுக்கான தகுதிகள் ரொம்பவே நெகிழ்வானது. 90 நாள் குழந்தை பேர்ல இருந்து 65 வயசானவங்க வரைக்கும் யார் வேணும்னாலும் இதுல சேரலாம். பிரீமியம் கட்டுற காலத்தையும் 5 வருஷத்துல இருந்து 16 வருஷத்துக்குள்ள நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். குறைந்தபட்சமா 5 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுக்கலாம். அதிகபட்ச தொகைக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. உங்க அடிப்படை பாலிசி கூடவே இன்னும் கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்புக்காக இந்த ரைடர்ஸையும் சேர்த்துக்கலாம். விபத்து, தீவிரமான நோய் மாதிரியான எதிர்பாராத நேரங்கள்ல இது உங்களுக்கு இன்னும் கூடுதலா பண உதவி செய்யும். இவ்ளோ விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரும். இந்த திட்டம் உங்களுக்கு செட் ஆகுமா? சுருக்கமா சொல்லணும்னா, யாருக்கெல்லாம் 2 முக்கியமான குறிக்கோள் இருக்கோ அவங்களுக்கு இந்த திட்டம் ரொம்பவே பொருத்தமா இருக்கும். 1, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பலமான நிதி பாதுகாப்பு வேணும். 2, நமக்கும் நம்ம ஆயுள் முழுக்க ஒரு உத்தரவாதமான வருமானம் வந்துகிட்டே இருக்கணும். இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய நிதி திட்டமிடல்ல வருஷா வருஷம் இவ்வளவு தொகை கேரண்டியா வரும் அப்படிங்கிறதுக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பதில் தான் இந்த திட்டம் உங்களுக்கு சரியானதா இல்லையான்றத முடிவு பண்ண உதவும்.